என்னது இவ்வளோ டர்ட்டியா இந்த டேபிள் வந்து ரொம்பவே நீட் அண்ட் க்ளீனாக ஆயிடுச்சா? வாங்க அது எப்படின்னு பார்ப்போம். ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஸ்டடி டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கனைஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ அது வந்து எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் போட்டு பாருங்க. அப்போ தான் நம்ம வீடியோ உங்களுக்கு டெய்லியும் வரும். ஸோ நீங்களும் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு டர்ட்டியான இந்த டேபிள் கவர் வந்து எனக்கு பார்க்கவே பிடிக்கல. ஸோ அதனால என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கவர் ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ ரிமூவ் பண்ணோடனே அது மேலே, அதாவது டேபிள் மேலேயே நிறைய டர்ட்டிஸ் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் கோழின்னு வச்சு நம்ம வந்து தொடச்சாச்சு. பட் இன்னமும் ஒரு சிலது இருந்துச்சு. ஸோ அது ரிமூவ் பண்ணுறதுக்காக நான் பேக்கிங் சோடாவை போட்டு தேய்ச்சோடனே போயிடுச்சு. ஸோ நீங்களும் ஒயிட்னிங்கில் ஏதாவது ஒரு கலர் டேபிள் வச்சுருந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக போயிடும். ஸோ இது ஒன்று ஒரு சொல்யூஷன் மாதிரி தான். அண்ட் சைடில் இருக்கிற இந்த டேமேஜ் எல்லாம் கொஞ்சம் ரிப்பேர் பண்ண வேண்டியது இருந்துச்சு. அதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணி முடித்தோடனே நம்ம டேரெக்டாக வந்து இந்த டேபிள் கவரை போடலான்னு பண்ணியாச்சு. ஸோ நானுமே போட்டேன் அண்ட் ரியலி சூப்பராக இருந்தது. ஸோ போட்டு முடித்தோடனே வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. இது எப்படி இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்களேன். ஸோ பிஃபோர் அண்ட் ஆஃப்டரை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ முன்னாடி ஸ்க்ரிபிள் பண்ணி வச்சுருந்ததை விட இது ரொம்பவே பியூட்டியாக வந்திருக்கு. அண்ட் ஒரு சில மெயின் திங்ஸ்லாம் ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது இருந்துச்சு. ஸோ அதையுமே ஆர்கனைஸ் பண்ணிடலாம். ஸோ பென்சில் இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் தேவையானதெல்லாம் அதில் வச்சுட்டு, அண்ட் கிளாக் வந்து கொஞ்சம் அப்போ டைம் பார்க்கறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அதெல்லாம் செட் பண்ணிவிட்டு ஒரு சில பாசிட்டிவான திங்ஸ் எல்லாம் நம்ம செட் பண்ணியிருக்கோம். அதுதான் புத்தா. ஸோ நீங்களுமே உங்கள் டேபிளில் புத்தா வைக்கணும்னா வச்சுருங்க. அப்போ தான் உங்களுக்கு படிக்கும் போதோ இல்லை ஏதாவது பண்ணும் போதோ மைண்ட் ஃப்ரெஷ்ஷிங்காக இருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்ததுன்னா உங்களுக்கு கமெண்ட்டில் இந்த டேபிளுக்கு எவ்வளோ ரேட்டிங் தருவீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் 10க்கு நீங்களும் எவ்வளோ மார்க் போடுறீங்கிறத நானும் தெரிஞ்சுப்பேன். சரி வாங்க நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே வச்சு முடித்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு டேபிள். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இதுதான் என்னுடைய ஃபைனல் டச். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லிவிடுங்க மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் நான் உங்களை இதோட நெக்ஸ்ட் குட் வீடியோவில் பார்க்குறேன். பாய் காய்ஸ், ஷராங்கி.